நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வு மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாதது குறித்தும் மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் மிகுந்த ஒரு அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வை கணினி மூலம் நடத்துவது, முழு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவது, தேர்வுக்கு முன்பும் தேர்வின் போதும் தேர்வுக்கு பிறகும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை தொடர்பாக விரிவான பதிலை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது. அதே வேளையில் ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக நீட் தேர்வை முறைகேடில் இல்லாமல் நடத்தும் விவகாரத்தில் இதுவரை மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாதது மிகுந்த அதிருப்தியை அளிப்பதாகவும், ராதாகிருஷ்ணன் குழு பரிந்துரைகள் அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவதற்கு ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும், ஐஐடி, யுஜிசி, கேந்திரிய வித்யாலயாவின் பங்களிப்பு இருக்க வேண்டும், முழு வெளிப்படைத்தன்மையும் அதில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வை ஒரு முறை நடத்துவதற்கு பதிலாக ஆண்டுக்கு பல முறை நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு யோசனை தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக கணினி முறையில் தேர்வை நடத்துவது குறித்தும் முடிவெடுக்க வேண்டும். தேர்வுக்கு முன்பும் தேர்வு நடத்தும் போதும் தேர்வுக்கு பிறகும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக திட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும், விமானப்படை விமானங்கள் பயன்படுத்துவது தற்காலிகமானதை தவிர அதனை தொடர முடியாது என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். நீட் தேர்வு மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யாதது குறித்தும் மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் மிகுந்த ஒரு அதிருப்தியும் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வை கணினி மூலம் நடத்துவது, முழு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவது, தேர்வுக்கு முன்பும் தேர்வின் போதும் தேர்வுக்கு பிறகும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை தொடர்பாக விரிவான பதிலை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது. அதே வேளையில் ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இது தொடர்பாக நீட் தேர்வை முறைகேடில் இல்லாமல் நடத்தும் விவகாரத்தில் இதுவரை மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாதது மிகுந்த அதிருப்தியை அளிப்பதாகவும், ராதாகிருஷ்ணன் குழு பரிந்துரைகள் அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவதற்கு ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும், ஐஐடி, யுஜிசி, கேந்திரிய வித்யாலயாவின் பங்களிப்பு இருக்க வேண்டும், முழு வெளிப்படைத்தன்மையும் அதில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வை ஒரு முறை நடத்துவதற்கு பதிலாக ஆண்டுக்கு பல முறை நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு யோசனை தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக கணினி முறையில் தேர்வை நடத்துவது குறித்தும் முடிவெடுக்க வேண்டும். தேர்வுக்கு முன்பும் தேர்வு நடத்தும் போதும் தேர்வுக்கு பிறகும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்காக திட்டங்களை வகுக்க வேண்டும் எனவும், விமானப்படை விமானங்கள் பயன்படுத்துவது தற்காலிகமானதை தவிர அதனை தொடர முடியாது என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.